பாண்டிய ஸ்டோர் டுடே எபிசோட். ஏங்க எதுக்குங்க இந்த ஆட்டோவை கூட்டிகிட்டு வந்து இங்கே நிப்பாட்டி வச்சுருக்கீங்க, என்ன விஷயன்றாங்க. எல்லாம் ஒரு காரணமாக தான் கோமதின்றாங்க. காரணமாவா? என்னங்க காரணன்றாங்க. சொல்கிற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையை எதுக்குறியா, அதை விட்டுட்டு நொய்ய நொய்ய நொயின்னு கேட்டுட்டுன்றாங்க. சரி என்ன விஷயம்னுவாங்க. அதுவா நம்ம அரசியை பற்றி எங்கே போனாலும் எல்லாம் கேவலமாக பேசுகிறாங்க, ஒரு மாதிரி பேசுகிறாங்கன்னு சொன்னல, அதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்காக தான் இதுன்றாங்க. புரியலையே, இப்போ புரிய வைக்கிறேன், நீ வேடிக்கை மட்டும் பாருன்றாங்க. மைக்கை எடுத்து பார்த்தீங்கன்னா அளவில் எல்லாருக்கும் கேட்குதான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போறேன்றாங்க. அப்புறமா எதிர்த்து வீட்டுக்காரங்க வராங்க, வர வேண்டியவங்க வந்தாச்சுன்னு சொல்லிட்டு அப்புறம் பாண்டியன் எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு இருக்காங்க. ஏதோ என் பொண்ணு தப்பு பண்ண மாதிரி, இங்க இருக்கிறவங்க தப்பு பண்ணாத மாதிரில எல்லாரும் பேசிட்டு இருக்கீங்க. ஊர் உலகத்துல யாருமே தப்பு பண்ணல, என் பொண்ணு எந்த ஒரு தப்பும் பண்ணல, எந்த ஒரு தப்பும் பண்ணாத இருக்கும்போது அப்படியே என் பொண்ணு ஃபீல் பண்ணணும், என் பொண்ணு கவலைப்படக்கூடாது. என் பொண்ணு ஏதோ ஒரு இதுல அந்த வீட்டுல கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டா, ஆனா அதுக்காக எல்லாரும் இப்படி பேசிட்டு இருக்கீங்க. ஏன் பொண்ணு இதே தற்கொலை முடிவு எடுத்தா மட்டும் உங்களுக்கு சந்தோஷமா? தற்கொலை பண்ணிக்கிட்ட பிறகு ஐயோ பொண்ணு இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்றீங்களே, அந்த பிரச்சனையை சரி பண்ணி நம்மளுடைய பொண்ணை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தா ஊர் உலகம் 1000 சொல்லுவீங்களா? இன்னைக்கு என் பொண்ணு வெளியே போனான்ட்டு 1000 பேர் 1000 விஷயம் சொல்றாங்கன்னு சொல்றாங்க. அதெல்லாம் நினைச்சு கவலைப்பட்டா வாழ்க்கையில கஷ்டப்பட்டுக்கிட்டு மட்டும்தான் இருக்கணும் அப்படின்ட்டு பாண்டி எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க பாருங்க, தப்பு பண்ணவன் ஜெயில இருக்கான், அவன் தண்டனை அனுபவிப்பானோன்னு சக்திவேல் கோவப்பட்டு பாத்தியாத்தா என்ன பேசிட்டு இருக்கான்ட்டு அவனை விட போறது இல்லைன்றாங்க. டேடி ஏன்டா இப்படி பண்ணிட்டு இருக்க, அவரு மனசுல இருக்கிறத பேசுறாரு, நீ ஏன்டா இப்படி பண்ணிட்டு இருக்க சக்திவேலு? அம்மா நீ அந்த ஆளுக்கே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க, யாருக்கும் சப்போர்ட் பண்ணலடா, கொஞ்சம் பொறுமையாருடா அப்படின்றாங்க. ஒரு தகப்பனா அவருக்கு இருக்கிற அந்த ஃபீலிங்ஸ் அவர் சொல்றாருன்னு அப்பதான் சொல்றாங்க. பாண்டியன் நிறைய விஷயங்கள சொல்றாங்க. இனி என் பொண்ணை யாரு கேள்வி கேட்க முடியுது, ஏன்னா என் பொண்ணு தப்பு பண்ணல, ஒரு உலகத்துல இது மாதிரி 1000 விஷயம் நடக்கும். ஆனா ஒரு அப்பாக்கள் பொண்ணுக்கு சப்போர்ட்டா இருக்கணும். அப்படி இருக்கும் போதுதான் எந்த பெண்களும் இப்படி ஒரு தவறான முடிவு எடுக்க மாட்டாங்க. அப்பா அம்மாவே அட்ஜஸ்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதுனாலதான் இப்ப காலகட்டத்தில் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குதுன்ட்டு தென்னந்தெளிவாக சொல்லி புரிய வைக்கிறாங்க. அதெல்லாம் மயில ரொம்ப நல்லா இருக்குல்லன்னு வீடியோ எடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் சரி நம்ம அடுத்த ஏரியாவுக்கு போலாங்க. ஏங்க என்னங்க பண்ணிட்டு இருக்கீங்க, இது ஒரு பேனர் அடிச்சு ஒட்டிடலாம் போல, இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க. இங்க பாரு, நாங்க தப்பு பண்ணல, நாங்க சரியான விஷயத்தை தான் பண்ணிட்டு இருக்கோம் கோமதி. அப்பா நான் வரம்பா அப்படின்னு சொல்றாங்க அரசி. சரி போலாண்டான்னு சொல்லிட்டு வேற ஒரு ஏரியாக்கெல்லாம் போயிட்டு இதை பத்தி அனௌன்ஸ் பண்றாங்க. பாண்டியன் பேசுறதுலாம் டிவி நியூஸ்ன்ட்டு எல்லாத்துலயும் வருது. இப்படி ஒரு அப்பாக்கள் வேணும்னு சொல்லிட்டு எல்லா பெண்களும் எதிர்பார்க்கிற மாதிரியான ஒரு விஷயத்த பாண்டியன் செஞ்சிருக்காங்க. ரொம்ப கிரேட்டான அப்பான்ற மாதிரி எல்லாருமே டிவியில் சொல்கிறாங்க. கேட்டுட்டு அப்படியே சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க எல்லாரும். கோமதி இருந்துட்டு ரொம்ப ஓவர் தானுவாங்க. அம்மா அப்பா எதுவும் தப்பு பண்ணலாமா, அப்பா சரியான ஒரு விஷயத்த பண்ணியிருக்காரு, நீ ஏமா எதுக்கு எடுத்தாலே அப்பாவை குறை சொல்லிட்டு இருக்க? ஆமாடி, உன் அப்பா ஒன்றும் சொல்லிடக்கூடாது அம்மா, உண்மையிலே அப்பா சரியான ஒரு விஷயத்த பண்ணியிருக்காருமா, அவர் எந்த ஒரு தப்பும் பண்ணலை அப்படின்ட்டு இருக்காங்க. உன் அப்பா ஏதாச்சும் சொன்னால் மட்டும்தான் உனக்கு கோவம் பொத்துட்டு வந்துருமேடி அப்படின்னு இருக்காங்க. பாண்டி வராங்க. எங்க உங்களை பற்றி தான் டிவி நியூஸ் போகுது. ஆமாம் மச்சான், உங்களை பற்றி தான் போகுது, ஊர் உலகத்தில் எப்படியெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. ஆனால் ஏன் நம்ம அப்படி பண்ணுவோம், இப்போ எனக்கு கஷ்டமாக இருக்குது. ஏன் இருக்கா, இப்போ உங்களுக்கு இருக்குங்க, நான் அப்போவே சொன்னேன் இல்லை அப்படின்றாங்க. ஏன்னா இப்போ இப்படி பேசுவாங்க, நாளைக்கு வேறு மாதிரியும் பேசுவாங்க அப்படின்ற மாதிரி பாண்டியன் யோசிக்கிறாங்க. அதுக்கு நம்மளுடைய சரவணன் செந்தில் எல்லாம் இப்படி தான் நடக்கும்ன்றாங்க. அப்பா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைப்பா, நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க, எனக்கு உண்மையிலே சந்தோஷமாக இருக்குது, என்ன நடந்தாலும் என் அப்பா எனக்காக சப்போர்ட்டாக இருந்தாருன்ட்டு நான் சொல்லுவேன், என் மகளே என்னை நினச்சி பெருமைப்படுறேன், எனக்கு அது போதுன்ட்டு பாண்டியன் சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அடுத்து எல்லாம் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. என்னமாச்சு டே, எல்லாரும் கேட்டு நொய்ய நொயன்னு கேள்வி மேலே கேள்வி கேட்குறாங்க. அதுக்கு கதிர் ஒரு ஐடியா சொல்கிறாங்க, இந்த ஐடியாவை நீ ஃபாலோ பண்ணுமா. என்னடா ஐடியா அது? இங்கிலீஷில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, டே இது வாயில் கூட நுழையில அப்படின்றாங்க. இப்போ எதுக்கு இப்படி பண்ணுறீங்க, அது போக்கில் அதை விட்டுருங்க, நீங்கள் தேவையில்லாதே இப்படி பண்ணிட்டு இருக்காதீங்க. ஆண்டி அரசி உனக்கு என்ன தெரியும், எங்களுக்கு தான் தெரியும் அம்மா, எனக்கே ஒரு பிரச்சனையும் இல்லை, உண்மையிலேயே அப்பா பண்ணது எனக்கு அவ்வளோ பெருமையாக இருக்குமா, நீங்கள் தயவு செஞ்சு இதை மறைக்கணும், இது தப்பு எதுவும் இல்லைம்மா, உண்மையிலேயே அப்பா பேசுனது 100% சரியான ஒரு விஷயம், அப்பா பண்ண விஷயம் எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சுன்னு அரசியை ஹாப்பியாகிறாங்க. அதோட இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ.